எனக்கு சக்தி தான் வேணும். என் சக்தி எனக்கு கிடைக்கணும். வெள்ளிக்கிழமை மட்டும் அவர் வெளியே கொண்டு வரலன்னா என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல மாமா. தனியான இடத்துக்கு கோடீஸ்வரி ஒண்ணு வர சொல்லியிருக்கான்னா அப்பா அவ கண்டிப்பா அவ அடியாட்களோட தான் இருப்பான். தத்துவோட வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு எதையோ தேடி இருக்கிறத பத்தி கண்டிப்பா பேசுவான். அக்கா, மெட்ராஸ்காரன் தத்து ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அங்க நீங்க சொன்ன மாதிரி வீடியோ சம்பந்தமா எந்த டிவிடியும் பென் டிரைவோ எதுவுமே இல்லக்கா. கோடீஸ்வரிக்கு தேவையான பொருள் அங்க இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது கிடைக்காதனாலதான் உன்னை போன் பண்ணி அங்க வர சொல்லிருக்கா. ஓம் மூலமா தத்து கிட்ட அவளுக்கு வேண்டியதை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவா. இத்தனை பேரு சேர்ந்து அவனை அடிச்சும் உதைச்சும் அவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானா? அப்ப அவன் எடுத்த வீடியோவோட ஒரிஜினல் காப்பியை எங்கேயோ ஒளிச்சு தாண்டா வச்சிருக்கான். அது மட்டும் வெளியில வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் லக்ஷ்மி வெற்றியை ஈஸியா வெளியில எடுத்துருவா. அது நடக்க கூடாதுடா. அக்கா, தத்துவ ஒரே அடி அடிச்சு சாகடிச்சிருவாக்கா. அவசரப்படாது. அவனை கொன்னுட்டா மட்டும் பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிருமா என்ன? ஒரு பொடி பையன் அவன். கொலைய வீடியோ எடுத்தது இல்லாம அத போலீஸ் கிட்ட காட்டி கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்கான். அதையும் உடனே கொடுக்காம மறுநாள் கொடுத்திருக்கான். என் கணிப்புப்படி அந்த வீடியோவோட ஒரிஜினல் காப்பி அவன்கிட்ட தாண்டா இருக்கணும். அத வாங்காம அவன் உயிர் போக கூடாது. அக்கா, நான் அவனை எவ்வளவு அடிச்சோம் எதுவும் சொல்ல மாட்டானக்கா. அவன்கிட்ட எப்படி உண்மையை வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும். தத்துவோட ரூம்ல நானும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்து கோடீஸ்வரியோட ஆளு கண்டிப்பா அவகிட்ட சொல்லியிருப்பான். உடனே அவ கிரிமினல் மூலம் என்ன யோசிச்சிருக்கோம் தெரியுமா? எதிரியோட எதிரிய நண்பனாக்கிக்குவோண்டா. எனக்கு எதுவும் புரியலையக்கா. இப்போ என் எதிரி யாரு? நான் தான் அவளோட எதிரி. இங்க பாரு, நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க அண்ணன் வெளியில வரணும். உன் அப்பா அம்மாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற நீதான் கோடீஸ்வரியோட நண்பன். சக்தி இங்க வரப்போறான். அவனை நம்ப வச்சு அவனை வச்சே அந்த தத்து கிட்ட இருந்து வீடியோவை எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. ஏதோ அவள்தான் உலகத்திலேயே அதி புத்திசாலி, மத்தவங்க எல்லாம் முட்டாள்னு நினைப்பா அவளுக்கு. நம்ம பிளான் தெரியாம அவ கூப்பிட்டுருக்கா. இது பாரு, தத்து இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம நினைச்சது சக்சஸ் ஆக்கணும். நான் போயிட்டு அவகிட்ட என்னத்த பேசுறேன்? சாரிங்க, அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். உனக்கு இந்த தத்துவ தெரியுமா? தத்து லக்ஷ்மி ஃப்ரெண்டு, சென்னை பையன். அவனே தான். வயசுல சின்ன பையன், வெளியூர் வேற பாருங்க. அதான் இந்த கோடீஸ்வரி யாருன்னு தெரியாம என்கிட்டயே வாலாட்டுறான். இது பாருங்க, இப்ப நான் உங்களை பார்க்க வந்தது எங்க அண்ணன் வெற்றியை வெளியே எடுக்கிற விஷயமா தான். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம என்கிட்ட ஏன் அந்த தத்துவ பத்தி பேசுறீங்க? எங்க அண்ணன் உங்களுக்கு சாதகமா எப்ப சாட்சி சொல்லணும்னு சொல்லுங்க, அவர்கிட்ட பேசி சொல்ல வைக்கிறேன். இரு இரு இரு, ஏன் ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ஜெயில நீங்க அவர்கிட்ட பேசுனதுல இருந்து அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாரு. அவர் லக்ஷ்மி கிட்ட போன்ல பேசினதை கேட்டீங்கன்னா அவர் பயம் உங்களுக்கே புரியும். கேளுங்க. ஹலோ அண்ணா, சக்தி பேசுறேன். நானும் அண்ணி கிட்ட கோடீஸ்வரியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ இவங்க தான் நீதியை நிலநாட்டுறதுக்கு அவதாரம் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ணி கிட்ட ஊர் வம்பு எதுக்குன்னு எடுத்து சொல்லுங்கண்ணே. போற லக்ஷ்மி கிட்ட கூட. சரி இருங்கண்ணே. சொல்லுங்க. லக்ஷ்மி, சக்தி வேணும் நான் சொன்னபடிதான் சொல்றான். இந்த ஒரு தடவை மட்டும் அவ பேச்ச கேட்டா எல்லா பிரச்சனையில இருந்தும் நாம வெளியே வந்துடலாம். கோடீஸ்வரி பேச்சு கேளு லக்ஷ்மி. ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே போன்ல பேசுற அளவுக்கு அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். நாட்டாமையோட பையனாச்சே,
இந்த அளவுக்கு கூட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா எப்படி? எப்போ சாட்சி சொல்லணும்னு சொல்லுங்க. ஆ, இந்த தத்துன்னு சொன்னல, அவன்கிட்ட எனக்கு தேவையான வீடியோ ஒண்ணு இருக்கு. அத நீ வாங்கி கொடுத்த உடனே சாட்சி சொல்ல வச்சிருக்க. என்ன வீடியோ? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ போய் கேட்டேன்னா அவன் நிச்சயமா கொடுத்துருவான். ஏன் தெரியுமா? நீ லக்ஷ்மியோட குழந்தைங்கிறதுனால அவன் உன்னை முழுசா நம்புவான். இப்போ அவனை அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு உன்னை ஆளுங்க கூட்டிட்டு போவாங்க. டேய் மாறி, அக்கா ஏய் வாடா. அக்கா சொல்லுங்கக்கா. இவன் கூட போ. ம்? அங்க போய் எங்க ஆளுங்களை அடிச்சு போடுற மாதிரி உன் ஹீரோயிசத்தை காமி. அவனை காப்பாத்துற மாதிரி அப்படியே உண்மையா நடி. அவனும் உன்னை முழுசா நம்புவான். அவன்கிட்ட இருக்கிற வீடியோவை கேளு, டக்குன்னு கொடுத்துருவான். ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வந்து கொடுத்துரு. தான் அண்ணன் ஜெயில இருந்து வெளியில வரப்போற சந்தோஷத்துல சக்தி நான் சொன்னதை கண்டிப்பா செய்வான். அண்ணி, கோடீஸ்வரி சொன்னதுக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன். வர வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்க அண்ணனை வெளியில கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் அவனை நம்ப கூடாது. டேய், அக்கா அந்த வீடியோ நம்ம கைக்கு வந்த உடனே அந்த சென்னைக்காரனை போட்டு தள்ளிடு. வரேன் வரேன். அண்ணே, எப்படிமா இருக்க? நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணா. உன்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் புஷ்பா. அதுக்கு நீதாம்மா என்ன மன்னிக்கணும். அண்ணே, என்னண்ணே இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு? முதல்ல உள்ள வாங்க வாங்க. ஏமா, இந்த அண்ணன் தான் உன் மேல உள்ள கோவத்துல பார்க்காம இருந்தேன். நீயாவது என்ன பார்க்க வந்திருக்கலாம்ல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் உங்களை பார்க்க வருவேன்னு? உங்க பேச்ச மதிக்காம நான் விரும்பினவரோட கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன். அதுதான் அண்ணே நம்ம அப்பா நம்மளை விட்டு போறதுக்கு காரணம். கதிர் அண்ணே. இந்த ரைட்ல நிறுத்து. சரிண்ணே. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் போலாம் வா. ஓ, இப்ப நான் இங்க வந்ததே உன் பொண்ணு லட்சுமிய என் பையன் சந்தோஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உன் சம்மதத்தை கேட்கதான். சந்தோஷம் எல்லாத்தையுமே சொன்னானே. ஆ, லக்ஷ்மிய உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்னே. ம். இருந்தாலும் லக்ஷ்மியோட சம்மதத்தை கேட்டுட்டு முடிவு பண்ணலாமே. இப்போ உன் பொண்ணோட உணர்வுக்கு நீ மதிப்பு கொடுக்கற மாதிரி அப்ப நான் செஞ்சிருக்கணும். சரிம்மா, அவ சம்மதத்தை கேட்டு சொல்லு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சாப்பிடுறீங்க? உன்னை பார்த்ததே என் மனசு நிறைவா இருக்குமா.
இப்போ எதுவும் வேணாம். உனக்கு பிடிக்குமேன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தம்மா. சரி புஷ்பா, நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணே. கூடிய சீக்கிரம் உன் பொண்ணோட சம்மதத்தை கேட்டு சொல்லு. சரிங்க அண்ணே. வரட்டா? அக்கா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் முதல்ல போறேன், நீ பின்னாடி வா. சரியா? அண்ணே ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஓகேண்ணே. ஏய் யாரா நீ? ஏய் நீ யாரா? ஏய் வலி விடு. ஏய் ஏய் மரியாதை வலி விடு. சும்மா கேளு. ஏய் ஏய் யாரா நீ? உலச்சிரு. ஏய் விடடா. ஏய் நோ உள்ள வா. ஏய் ஏய் உள்ள வெளிய வா. மரியாதை போய்டா. சொன்னா கேளு. ஏய் வேண்டா. உலச்சிரு. ஏய் என்ன பண்ண பாரு. ஏய் வெளிய வா. ஏய் அடி வாடா. விடாத. ஏய் போ. ஏய் போடு. சொன்னா கேளு. ஆவலில. ஏன் உன்னை இங்க கடத்தி வச்சிருக்காங்க? அண்ணா இவங்க ஆளுங்க ஒரு கொலை பண்ணாங்க. அதை நான் வீடியோ எடுத்தேன். அதை கேட்டுதான் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. அது உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாண்ணே. எங்க இருக்கு? என் ரூம்ல இருக்கு. சரி வா, அந்த வீடியோ போலீஸ் கிட்ட கொடுத்தா அவங்க இவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா? வா. சரிண்ணா. மெல்லமா மெல்லமா பாத்து வா. தத்து, இவனும் கோடீஸ்வரி ஆளு. உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத என்ன? இவன் கிட்ட இருந்து எப்படியாவது நாம 2 பேரும் தப்பிக்கணும். அண்ணா என் ஐடியாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ணா ப்ளீஸ்ண்ணே, ஒண்ணுக்கு வருதுண்ணே, கொஞ்சம் நிப்பாட்டினே வண்டியை. ஏய் நிப்பாட்ட முடியாது, வாடா. அர்ஜென்ட்னு சொல்றான்ல, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களேன். அண்ணா ப்ளீஸ், நான் அர்ஜென்ட் விட்டா இங்கே போயிடுவோம், அப்புறம் உங்க வண்டி தான் நாரி போயிடும். ஷோ யோ நிறுத்தியா? ஓ போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. இல்ல வேண்டாம். வாடா சீக்கிரம். இருண்ணே வந்துடுறேன். சூப்பரா இருக்கு. ஏய் ஏன் கண்ணாடி எதுக்கே எடுத்த? இல்ல ஒண்ணும் பண்ணல, ஓட்டு பார்க்கலான்னு தான். ஒன்னும் போட தேவையில்ல, குடு.
ஏய் ப்ரோ ஏய் 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 அடிங்கடா ஏய் தத்து இங்க வா ஹலோ ஹலோ ஆ நான் சொன்ன இடத்துக்கு வந்துருங்க. சரி வந்துடுறோம். கதிர் ததுவை கூட்டிட்டு வந்துட்டான், கிளம்பு. போலாமாண்ணே? வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பாத்து மெதுவா. தத்து தது, அக்கா இனிமே நீ பயப்பட வேணாம், எல்லாம் சரியாயிடும். தத்து கோடீஸ்வரி உங்ககிட்ட இருக்கிற சிடி இன்னொரு காப்பி இருக்கிறதா சொன்னாங்க. நாங்க 2 பேரும் இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், எங்குமே கிடைக்கல. உங்ககிட்ட இருக்கா? ஆமாண்ணே, கோட்டீஸ்வரி ஆளுங்க என் கேமராவை அடிச்சு புடுங்கிட்டாங்கண்ணே. ஆனாலும் சேஃப்டிக்கு ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு வச்சிருந்தேன். பென்ட்ரைவ்ல வச்சிருக்கியா? ஆமாக்கா. எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்காங்க? வாங்க எடுத்து தரேன். அக்கா வாங்க. இங்க வச்சிருக்கான். நாங்க வீடு முழுக்க தேடணும்டா. இங்க இருக்கு. ஆமாக்கா, இங்க வச்சா பத்திரமா இருக்கும்னு தான் வச்சேனே. பிரில்லியன்ட். ஓகே கேளு. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். சரிக்கா. நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. ஓகேக்கா. சரியா? அதான் உனக்கு சேஃபா இருக்கும். ஓகே. நீ think safe. ரெடி ஆயிட்டு வா. ஏய் கதிர், இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வை. அத்தை, லட்சுமி, வா. வாப்பா. சக்தி, யார் இந்த தம்பி? அம்மா, இவன் பேர் தத்து, சென்னையில இருக்கான். இவங்க அப்பா பெரிய கேமராமேன். இவன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். இவன் ஹோட்டல்ல தங்குறேன்னு சொன்னா, எதுக்கு நம்ம வீடு தான் அரண்மனை மாதிரி இருக்கே, இங்கேயே தங்குடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். தம்பி, இது உன் வீடு மாதிரி. நீ வந்த வேலை முடியிற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். சக்தி, மேல இருக்கிற உன் ரூமுக்கு கூட்டிட்டு போ. என்ன வேணும்னு கேளு, நான் சமைச்சு கொண்டு வரேன். சரிம்மா, என் ரூம்லயே தங்க வச்சுக்கிறேன். வா தத்து. கதிரு, வா தத்து. தத்து, உள்ள வா. இந்த ரூம் நல்லா இருக்குல்ல? சரிங்கக்கா. கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்ல? நான் லேப்டாப் எடுத்து அக்கா சார்ஜ் வேற இல்லக்கா அங்க கேமரா. இருக்கு பாரு. சார்ஜ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. இவரு அக்கா, இவர்தான் வெற்றி, சக்தியோட அண்ணா. அக்கா, ஒரு பொண்ணை கொலை பண்ணதா சொல்லி தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாக்கா இவரை. என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த கொலைக்கு இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ அந்த கொலையை பண்ணது யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்க்கா. நான் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தேன்ல, அதுல அந்த வீடியோ எவிடன்ஸ் இருக்குக்கா. இந்த பென்ட்ரைவ்லயா? ஆமாக்கா. என்ன சொல்ற நீ? அக்கா நிஜமாவா சொல்ற? நிஜமாதான்க்கா, இதுல இருக்குக்கா. சக்தி குடு. இது பாஸ்வேர்ட். இந்த ஃபோல்டர். இத நான் ஷூட் பண்றேன். நீ லைட்டிங் ஆன் கரெக்ட்டா பாத்து. சரி, டைம் ஆகுது, நான் வரட்டுமா? எடுத்து டைம் ஆகுது. நாளைக்கு சீக்கிரம் வரணும்ல, எல்லாத்தையும் செட் பண்ணணும்ல. சரி ஓகே, நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. ஓகே, போய்ட்டு.
நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல உன்னை உயிரோட விட மாட்டேன், கொன்றுவேன். என்ன மாமா மிரட்டுறியா? நீ என்ன செஞ்சாலும் நான் லவ் பண்றவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வழி விடு, நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்குமே கிடைக்கூடாது.